இங்க பாருங்க அத்தை, நீங்களே வந்து இதெல்லாம் பாருங்க. சந்தீப்போட நீண்ட ஆயுளுக்காக ஜோசியர் ஐயா சொன்னாருன்னு 6 நாள் வரைக்கும் அணையா நெய் விளக்கு ஏத்தி வைக்கணும்னு நினைச்சோம். அத்தை, இந்த விளக்கு அணையாம பாத்துக்கிற பொறுப்பை ரோகிணி கிட்ட ஒப்படைச்சிருந்தோம். ஆனா சொற்படி ரோகிணி சரியா செய்யல. அதான் இந்த விளக்குல அவ நெய்ய ஊத்துறதுக்கு பதிலா எண்ணெய ஊத்தி அபசகுணம் பண்ணிட்டா. இப்ப இந்த விளக்கு அணைஞ்சிருச்சு. அம்மா தாயே, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. ரோகிணி, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? பெரிய பாட்டி, நான் உண்மையிலே விளக்குல நெய் தான் ஊத்துனேன். ஆனா அது எப்படி அணைஞ்சதுன்னு எனக்கு. இப்ப நான் எண்ணெய பத்தியோ நெய்ய பத்தியோ பேசல. இப்ப நாங்க பேசிட்டு இருக்கிறது பொறுப்பை பத்தி. ஒருத்தங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கப்பட்டா அவங்க அதை ஒழுங்கா நிறைவேற்றினா அதை முதல்ல எனக்கு தெரிஞ்சுக்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க. உனக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வேலையை ஒப்படைச்சாங்க. அந்த வேலையை உன்னால ஒழுங்கா செஞ்சு முடிக்க முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் இது உன்னோட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இப்பவே நீ செஞ்ச இந்த தப்புக்காக உன்னோட சின்னத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க கொடுத்த பொறுப்பைக்கு என்னால நிறைவேற்ற முடியல. இங்க பாரு கருணா, நீயும் பெரிய தப்பு செஞ்சிருக்க. இந்த வீட்டுல உன் ஸ்தானம் என்னங்கறத மறந்துட்டு இன்னைக்கு ரோகிணிய நீ அளவுக்கு மீறி திட்டிட்ட. சுஜாதா, நீ மத்த மருமகங்க எல்லாரும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல எல்லாரும் மகாலட்சுமிங்க மாதிரிதான். இந்த வீட்டு மருமகளை போய் அபசகணும் அப்படி இப்படின்னு ஏதோ உன் கோவத்துல திட்டிட்ட. அதனால இப்படி ரோகிணிய எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினதுக்காக நீயும் அவகிட்ட எல்லாருக்கும் முன்னாடி வச்சு இந்த நிமிஷமே நீ மன்னிப்பு கேட்கணும். எல்லாமே நாசமா போச்சு. ரோஹிணி, என்ன வேணும் சின்னத்த, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம். நீங்க என்னை விட ரொம்ப பெரியவங்க. எனக்கு நல்லா தெரியும் சின்னத்த, நீங்க ஏதோ கோபத்துல என்ன திட்டிட்டீங்க. இந்த கோபத்துக்கு பின்னாடி சந்தீப் மாமா மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் எனக்கு புரிஞ்சுது. சொல்ல போனா நீங்க திட்டத்துக்கு நான் வருத்தப்படவே இல்லை. இந்த விஷயத்தை எல்லாரும் இங்கே விட்டுடுங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, இனிமே நம்ம வீடு கல்யாண வீடு. இங்க சண்டை சச்சரவு கோபதாபங்கள் எதுவுமே இருக்க கூடாது. இங்க எல்லாரும் இந்த நிமிஷத்துல இருந்து சந்தோஷமா இருக்கணும். ஒருவேளை நீங்க எல்லாரும் சரின்னு சொன்னா கொஞ்ச நேரம் என் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கவா? சரிங்க. உங்க மருமக எனக்கும் என் பையனுக்கும் ஒரு பெரிய அபசகுணம் தான். ரோகிணி, இன்னைக்கு என்னென்னமோ நடந்துருச்சு. அப்படி நடந்திருக்க கூடாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்த நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. நீ அந்த விஷயத்தை அங்கேயே முடிச்சது ரொம்ப நல்ல விஷயம். உண்மைதான்க்கா, நான் சின்னத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்.
அதுவும் பெரிய பாட்டி சொன்னதாலதான். இந்த வீட்ல யாருமே நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் இப்பவும் உறுதியா சொல்றேன்க்கா, அந்த விளக்குல நான் நெய் மட்டும்தான் ஊத்துனேன். அது அணைஞ்சதுக்கு காரணம் நான் இல்ல. ரோகிணி, நீ தெரியாம மறந்து போய் அதுல என்ன ஊத்தி இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு பூஜை அறையில எண்ணெயும் நெய்யும் பக்கத்து பக்கத்துல தானே இருக்கும். இல்லக்கா, நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும்ல, எண்ணெய் ஊத்துனா ஒண்ணும் விளக்கு அணைஞ்சு போகாது. யாராவது அணைச்சாதான் விளக்கு அணையும். காத்தால கூட அணைஞ்சிருக்கலாம். இன்னொரு விஷயம்க்கா, இதுல யாரோட தப்பும் இல்ல. யாரோ வேணும்னே விளக்கு அணைச்சிருக்காங்க. அதுவும் என்ன மாட்டி விட. நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் எனக்கு நல்லாவே தெரியும், இந்த வேலைய பண்ணது அந்த சசிதான். நீ சொல்றது கரெக்ட் தான் ரோகிணி. இந்த வேலை செஞ்சது நான் தான். அந்த விளக்குல நெய்க்கு பதிலா எண்ணெயை ஊத்துனது நான் தான். சரி, முதல்ல ஒரு விஷயத்த சொல்லு. நீ தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்த உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தா உன்னால எப்படி படிக்க முடியும்? நீ நல்லா படிச்சு எக்ஸாம் நல்லா எழுதுனா சந்தீப் கல்யாணம் முடிஞ்சதுமே உன்னோட எக்ஸாம் ஆரம்பிக்கிறத மறந்துடாத. உன்னோட ஹால் டிக்கெட் கூட வந்துருச்சு. என்னோட ரூம்ல தான் இருக்க, மறக்காம எடுத்துக்கோ. அக்கா, அது அதாவது நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, இந்த தடவை நான் காலேஜ்ல எக்ஸாம்ஸ் எழுத போறது இல்ல. என்ன? ஏன்? அது அதான்க்கா, வீட்ல கல்யாணம் இருக்குல்லக்கா. நம்ம வீட்ல நல்ல காரியம் நடக்கும் போது நான் மட்டும் இல்லனா எப்படி சொல்லுங்க? அதுவும் இல்லாம நான் இந்த வீட்டுடைய மருமக. இந்த வேலை எல்லாத்தையும் நான் தான் இழுத்து போட்டு செய்யணும். முதல்ல வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் படிக்கணும். எக்ஸாம்ஸ் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அப்புறமா கூட எழுதிக்கலாம். ஓஹோ, புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? முடியாது, முடியவே முடியாது. ப்ளீஸ் ஒத்துக்கோங்கக்கா. சரி சரி, நான் ஒத்துக்கிறேன். உன் விருப்பம் போலயே செய். இவன் மட்டும் இங்க இருந்தான்னா என்னோட கல்யாணத்தை இவன் நடக்கவே விட மாட்டான். சீக்கிரமா ஏதாவது பண்ணி இவளை இங்க இருந்து வெளியே அனுப்ப முயற்சி பண்ணணும். அதான் என்னோட முதல் வேலை. 3 முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நடிப்ப ஆரம்பி பீனா. சசி, அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன இங்க வர சொன்ன? எனக்கு அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது என்னன்னா, நம்மளோட கல்யாணம் சாதாரணமா தான் நடக்கணும். எனக்கு எந்த ஆடம்பரமும் வேண்டாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட கல்யாணத்துக்காக நம்ம செலவு பண்ற பணத்தை எல்லாம் கஷ்டப்படுற ஏதோ ஒரு ஏழை பசங்களுக்காக கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ அநாத குழந்தைங்களோட வாழ்க்கையே மாறிடுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த விஷயத்த நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஒருவேளை இதுக்கு நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நம்ம 2 பேருமே போய் இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லலாம். நம்ம கல்யாணத்தை சாதாரணமா கோவில்லயே நடத்திக்கலாம். சசி, இதுதான் விஷயமா? உனக்கு வாக்கு கொடுக்கறேன். நீ நினைக்கிற மாதிரியே நம்ம கல்யாணம் நடக்கும். இன்னொரு விஷயம், கல்யாணம்னு சொன்னோன்னு ஞாபகம் வருது. ஒருவேளை உன் சொந்தக்காரங்க யாரையாவது நீ கூப்பிடணும்னு ஆசைப்பட்டா அவங்களையும் தாராளமா கூப்பிட. என்ன? உறவுக்காரங்களா? எனக்குன்னு உறவுக்காரங்க யாரும் கிடையாது.
நான் தான் அனாதன்னு சொல்லிருக்கேன்ல. சசி, I am really sorry. உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். இனிமே இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நான் உடனே போய் எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றேன். நம்ம கல்யாணம் ஒரு கோவில்ல சிம்பிளா நடக்கணும்னு. இன்னொரு விஷயங்க, நான் சொன்ன உடனே நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த போனுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஹலோ, சொல்லுங்க. என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்க. எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடந்தது? அப்படியா? சரி சரி சரி, இத பத்தி நான் உடனே அக்கா கிட்ட போய் பேசி பாக்குறேன். நீங்க போனை வச்சதானே நான் போய் பேச முடியும். அது கூட புரிஞ்சுக்கலாம். எப்படி? போனை வைங்க. சின்னத்த, என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? போன்ல யாரு? ரொம்ப பதட்டப்பட வேண்டிய விஷயம் தாம்மா. என்னோட மாமனாரு கிராமத்துல இருக்காரு இல்ல, அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சாம். என்ன சொல்றது, அவர் எந்த நேரத்துல வேணாலும் மேல போயிடுவாராம். அதனால நான் உடனே கிராமத்துக்கு போயாகணும். என்ன சின்னத்த, என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க இங்க வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு தான் உங்க குடும்பத்தை பத்தி நீங்க பேசியே நான் கேக்குறேன். புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தானே இது. நான் கவலைப்படாம எப்படி இருப்பேன்? என் புருஷன் ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவரு. ஆனா அவருடைய தம்பி, அவர் ரொம்ப புத்திசாலி. இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. நான் கிளம்பி அங்க போறதுக்குள்ள என் மாமனார் போயிட்டா ₹1 கூட எங்களுக்கு கிடைக்காம போயிடும். அக்கா, என் மாமனாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா. இப்பதான் போன் வந்ததுக்கா, அதனால நான் உடனே ஊருக்கு போனேன்க்கா. உண்மையிலே உன் மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா உடனே நீ புகுந்து வீட்டுக்கு போறது நல்லதுதான் எனக்கு தோணுது. சொல்ல போனா அந்த அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க. உன் மாமனாருக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு வேண்டிக்க. அம்மா தாயே. ஆனா ஒண்ணுக்கா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். கருணா எப்படியாவது நான் சந்தீப் கல்யாணத்துக்கு முன்னாடியே இங்க வந்துடுறேன். நான் இல்லாம அவன் கல்யாணம் எப்படி நடக்கும் சொல்லு? நான் வந்துருவேன். சரியா? சரி, முதல்ல நான் போய் உனக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்றேன். கருணா, நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவேன். சின்னத்த, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் சரியாயிடும். நான் இப்ப வந்துடுறேன். 3 முடிச்சு ஒரு சிறிய இடைவெளி. நீங்க போய் சந்தீப்பையும் சசியும் சாப்பிட கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. சந்தீப் தம்பியே வந்துட்டாரு. அது வந்துட்டாங்க. ஏன் இவ்வளவு நேரம்? மன்னிச்சிருங்க, நாங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா சசி, வா வந்து உட்காரு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். பரவாயில்ல அத்தை. அப்புறமா நான் சீமாக்காவோட சேர்ந்து சாப்பிடுறேன். ஆமா பெரியத்த, சின்னத்த அவங்க கிராமத்துக்கு போக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலைல 7 மணிக்குள்ள போயிடுவா. நான் முதல்ல அவகிட்ட சொல்லிட்டேன், அவ புகுந்த வீட்டுக்கு போனோடனே போன் பண்ண சொல்லி. ஆனா அவ பாட்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
என்ன விஷயம் சொல்லுப்பா. சசியோட விருப்பம் என்னன்னா எங்களுடைய கல்யாணம் ஆடம்பரமா இல்லாம ஒரு கோவில்ல சிம்பிளா நடக்கணுமா. கல்யாணத்துக்காக செலவு பண்ற பணத்தை அநாத ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு தானமா கொடுக்கணும்னு நினைக்கிறா. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசாத சந்தீப். என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, புரியாம எதுவும் பேசல, நான் புரிஞ்சுதான் பேசுறேன். பேசாம இரு சந்தீப். உங்க இஷ்டத்துக்குலாம் செய்ய முடியாது. இந்த குடும்பத்தோட செல்ல பிள்ளையோட கல்யாணம் இது. இது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல. கல்யாணத்தை எப்படி கோயில வச்சு நடத்த முடியும்? அதுவும் இல்லாம எல்லாரும் என்ன பேசுவாங்க? அம்மா அம்மா, கல்யாணம் சிம்பிளா பண்றதுல தப்பு எதுவும் இல்லையே. இந்த கல்யாணம் ஏன் விருப்பப்படியும் உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட தான் நடக்க போகுது. அது பெரிய மண்டபமா இருந்தானே கோவிலா இருந்தானே எல்லாம் ஒண்ணுதானே. இந்த ஆடம்பரம் எல்லாம் எதுக்குமா? சந்தீப், இது ஒண்ணு ஆடம்பரம் இல்ல. இந்த குடும்பத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதுவும் இல்லாம எனக்குன்னு சில ஆசைகள் இருக்குல்ல. கருணா, நீ கொஞ்சம் இரு. சசி, அநாத ஆசிரமத்துக்கு உதவி செய்யணும்ன்றது உண்மையிலே நல்ல விஷயம். ஆனா நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவும் பசங்க கல்யாணம்னாலே அம்மா அப்பா மனசுல சில ஆசைகள்லாம் இருக்கும். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, சந்தீப்போட கல்யாணத்தை நினைச்ச கருணா மனசுல நிச்சயமா சில ஆசைகள் இருக்கும். அவங்க ஆசையும் கனவையும் நாம நிறைவேற்றணும். அதுல எந்த விதமான குறையும் இருக்க கூடாது. இன்னொரு விஷயம், அநாத ஆசிரமத்துக்கு நீ தானம் கொடுக்கணும்னு நினைச்சா நான் இப்போ உனக்கு ஒரு உறுதியான விஷயத்த சொல்றேம்மா. எவ்வளவு பணம் வேணும்னாலும் சரி, நீ நிச்சயமா கொடுக்கலாம். ஆனா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் எப்பவும் ஆடம்பரமா தான் நடக்கும். சம்பிரதாயப்படிதான் கல்யாணமும் நடக்கணும். பெரியத்த, உங்க எல்லாரோட விருப்பப்படியே செய்யுங்க. ரோகிணி அக்கா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்றதுக்கே மறந்துட்டேன். உங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாமே எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குதுல்ல? ஆமா, உண்மைதான். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல இத பார்த்தேன். பிகாம் ஃபர்ஸ்ட் இயரோட எக்ஸாம் 14th அப்புறம் ஆரம்பிக்குதுன்னு. அப்படின்னா எங்க கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே உங்களுக்கு எக்ஸாம். என்னமா ரோகிணி இது? உன்னோட பரீட்சை நெருங்கிட்டு இருக்கு, ஆனா நீ அத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்ல. இல்ல பெரிய பாட்டி, அது வந்து நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, இந்த தடவை நான் எக்ஸாம்ஸ் எழுத போறது இல்ல. நீ இந்த முறை எக்ஸாம் எழுத மாட்டியா? என்ன சொல்ல வர? பெரிய பாட்டி, அது வீட்ல கல்யாணம் இருக்கு. கல்யாண வேலை எல்லாம் நிறைய இருக்கும். வீட்ல எல்லாரும் பிஸியா வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது நான் மட்டும் எக்ஸாமுக்கு போனா நல்லா இருக்காது. எக்ஸாம்ஸ் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. நெக்ஸ்ட் இயர் நான் எழுதிக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான் ரோகிணி. அதுவும் இல்லாம நீ இங்க கல்யாணத்துல இருக்கணும். ஆனா ரோகிணி இங்க பாருங்க, உங்களுக்குன்னு நிறைய கனவுகள் எல்லாம் இருக்கும். அந்த கனவுகளை விட்டு கொடுத்துட்டு எங்க கல்யாணத்துல இருந்தீங்கன்னா அப்புறம் அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். உங்களுக்குன்னு நிறைய கனவுகள் இருக்கும். அதை விட்டுட்டு எங்க கல்யாணத்துக்கு காரணம் காட்டி உங்க பரீட்சையை நீங்க எழுத போலன்னா அப்புறம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். பாத்தீங்களா அத்தை, என் மருமக சசி மத்தவங்கள பத்தி எவ்வளவு யோசிக்கிறா பாத்தீங்களா? சசி, இந்த நேரத்துல எனக்கு என்னுடைய கனவுகளை விட சந்தீப் மாமாவுடைய கல்யாணம் தான் முக்கியம். அப்புறம் இந்த வீட்டு மருமகளா எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. இந்த ரோகிணியால எல்லா பிளானும் ஃபிளாப் ஆயிடும் போல இருக்கு. எப்படி இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுன்னு எனக்கு தெரியல.